ஏன்னா ஏப்ரல் 14th உங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லாமே ஒரு புது தொடக்கம். இது வந்து கேலண்டரோட டேட்டை நம்ம வந்து மாற்றலை, நம்மளோட லைஃப்பை ரீசெட் பண்ணிக்கிற நாள் தான் என்னோட கணிப்பு நான் சொல்லுவேன். நியூமராலஜி பிரகாரம் வந்துட்டு ஹோல் இயரும் எப்படி இருக்கும்? அவங்களோட பிறந்த தேதிக்கும் அவங்களோட பெயருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் இது. ஆனால் பொதுப்படியாக பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இந்த பிகினிங் வந்து ஒரு சந்தேகம் வரும். நீங்கள் குறிப்பிட்ட நேரம் தாண்டி பிறந்துட்டா அந்த எண்கள் மாறுமா? ஏன்னா இதில் நாளிகை மாறும். இந்த இதில் ஜோதிட கலை இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் இரவு 11:59 மணிக்கு 12 மணிக்கு ஆரம்பிக்குது. திரும்ப அந்த நாள் முழுக்க 11:59 வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நாள் தான். இந்த நாளுக்குள்ளே நீங்கள் எந்த டைம் பிறந்திருந்தாலும் அதே தான். இப்போ 1ஆம் தேதி பிறந்தவங்க வந்து சூரியன் ஆதிக்கத்தில். தமிழ் புத்தாண்டுக்கு என்ன பண்ணுவோம்? காலையில் கனிகளை நம்ம பார்க்குறது, அதுக்கு பிறகு நாணயங்கள் பார்க்குறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நீர்நிலைகள் இருக்க இடத்துக்கு போகிறது, இது மாதிரி சில விஷயங்கள். ஏன்னா அந்த வருஷம் ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த தாக்கம் வருடம் முழுக்க இருக்கும். பட் இது என்னென்ன காலச்சக்கரம் சொல்லணும் போது என்னென்ன மேலே இருக்கிற சக்கரம் கீழே வரும், கீழே சக்கரம் மேலே வரும். ஸோ எல்லா மனிதர்களுக்கும் ஏற்றத்தாழ்வும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் வாழ்வும். ஆனால் தான் தமிழ் நியூ இயரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏப்ரல் 14th நம்ம அதை சொல்ல வந்தோம். என்னென்னா மாம்பழம், வேப்பம்பூ இது கலந்து சாப்பிடுவோம். கைரேகை என்னென்னா, கடந்த காலத்தை பற்றி பார்க்கும்போது வெல் அக்யூரேசி வருது. நிகழ்காலத்தில் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரேகைகள் வளர்ந்து கொண்டே மாறிக்கொண்டே இருக்கிறதுனால அக்யூரேசி வரலன்னு நம்ம அதையும் இப்போ மெயினாக எடுத்துக்கலாம். இந்த சயின்டிஃபிக் ஐடியாலஜி எந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை டே டு டே லைஃப்லேயே நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணுறோம். ப்ராக்டிஸ் சில ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் பண்ணுற விஷயங்கள். இப்போ அந்த விஷயங்கள் தான் ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ண போகிற விஷயங்கள். 31 விதமான மனிதர்களை 9க்குள்ளே அடக்கிறோம். எப்படி அடக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1, 10, 19, 28 ஆரம்பத்தில் என்ன வருது? ஃபஸ்ட்டு என்ன வருது? 1. இப்போ அப்படியே நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து வெர்டிகலாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 வந்து 9 வரும். அப்போ 31 விதமான மனிதர்களை 9க்குள்ளே அடங்கிடுறாங்க. லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பராபவ ஆண்டு வர இருக்கு. தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்போம். இந்த எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் எண்கணித நிபுணரை தான் நம்ம சந்திக்க இருக்கோம். அவர்கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் இருக்குது. நான் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் உள்ளே வந்தோடனே அவரை ஃபஸ்ட் அப்போ தான் பார்க்குறேன். என்னுடைய டேட்டை வந்துட்டு கரெக்டாக அந்த நம்பர்ஸ் வந்துட்டு சொன்னார். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அதனால் நிறைய கேள்விகள் இருக்குது அவர்கிட்ட கேட்க. உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குமாரபாண்டியன் சார் இருக்காங்க. ரொம்ப அருமையாக அவங்க வந்துட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் ஆனவங்க ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். சார்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்போம். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். வந்தோடனே நீங்கள் சொன்னது எனக்கு அப்படியே ஷாக் ஆகி அதிலிருந்து நான் இன்னும் மீளவே இல்லை சார். அந்தளவுக்கு இருந்தது. நான் அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த புத்தாண்டுக்காக தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக இந்த இன்டர்வியூ நீங்கள் நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. இப்போ வந்துட்டு இந்த பராபவ ஆண்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த எண்கணிதத்துக்கும் இந்த தமிழ் ஆண்டுக்கும், அதாவது என்ன வைப்ரேஷனில் என்ன நம்பருடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். சார், இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி இந்த வருட பிகினிங் வந்து ஆங்கில புத்தாண்டு 2026. ஓகே. இதோட கூட்டு எண்ணே 1. அது 1ஆம் நம்பர் சூரியனோட ஆதிக்கம். அந்த சூரியன் எப்படி மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உதவி பண்ற மாதிரி இந்த 1ஆம் நம்பர் வந்து இந்த வருஷமே நமக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய வருஷமா அமையும். ஓகே சார். ஸோ இது ஜென்ரலா ஜான்வரி 1 பத்தி நான் சொன்னேன், தமிழ் ஆங்கில புத்தாண்டு. இப்போ பராபவ ஆண்டு தமிழ் வருஷமும் அது லக்கிலி எப்படி கோயின்சிட் ஆச்சுன்னு எனக்கும் புரியல. 14/4/2026 வருது. ஸோ இந்த தேதியோட கிராண்ட் டோட்டலுமே 1 வருது. ஓகே. இப்போ எண்கணிதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எண்கணிதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேதியோட கூட்டு எண் தான். ஸோ ஆரம்பம்ன்றது இந்த 14 ஆரம்பம். இந்த 14/4/2026 வந்து 1. ஸோ இந்த 14மே அதிர்ஷ்டமான என்ன இருக்கும், ஆரம்பமும் அதிகம் அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கு 14ம். இந்த கிராண்ட் டோட்டல் 1மே பார்த்தீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம். ஸோ வரப்போகிற பராபவ ஆண்டு பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் மன நிம்மதி, குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு ஒற்றுமை, இது எல்லாமே கொடுக்குன்றது வந்து என்னோட கணிப்பு. ஓகே ஓகே சார். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆண்டுடைய வைப்ரேஷனை பற்றி கொஞ்சம் வைப்ரேஷன் என்னென்னா பொதுவாக சொல்லணும். இப்போ இதே 2025 இந்த வார் ஆரம்பிச்சிருந்தா இந்த வாரோட எக்ஸ்டெண்ட் எந்த லெவலுக்கு வேணாலும் போகும்.
ஆனால் 2026 தான் இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா இந்த வாருமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வைண்டப் ஆயிடும் என்னோட கணிப்புப்படி. ஓகே. ஸோ மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்ராட்ல இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அந்த கவலையை முதல்ல நம்ம தூக்கி எறிஞ்சிடலாம். ஓகே. ஸோ நிம்மதியான இது கொண்டு போவோம். குடும்ப வாழ்க்கையிலேயே ஒற்றுமை பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியோட அந்த அட்டாச்மெண்ட் அந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கம்பேட்டபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி செல்வ வளம், ஏன்னா April 14 உங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லாமே ஒரு புது தொடக்கம். இது வந்து கேலண்டரோட டேட்டை நம்ம வந்து மாற்றலை, நம்மளோட லைஃப்பை ரீசெட் பண்ணிக்கிற நாள் தான் என்னோட கணிப்பு நான் சொல்லுவேன். ஸோ ரீசெட் பண்ணும்போது எல்லாமே புதுசாகிடுது. அப்போ ஒரு புதிய தொடக்கம் என்னோட கணக்கில் பார்த்தீங்கன்னா நியூ பிகினிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்மளோட பாசிட்டிவிட்டி அப்ளை பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமே ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ணும்போது தான் நமக்கு நல்ல விஷயம் கிடைக்குது. ஸோ இந்த நெகட்டிவிட்டியை நம்ம வந்து தள்ளி வச்சுட்டு ஒரு ரோபஸ்ட் ஆப்டிமிஸ்டிக்காக நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போதே லைஃப்ல வந்து புது இருந்தது. ஏன்னா என்னதான் நம்ம இருந்தாலுமே மனம் சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு உதவி பண்ணுது. அப்ப நீங்க மனதுல என்ன மாதிரி எண்ணங்களை விதைக்கிறீங்களோ அதுதான். இன்னும் நான் ஷார்ட்டா சொல்ல போனா, எந்த மாதிரி எண்ணங்களை நீங்க மனதுல வந்து நீங்க தோற்றுவிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க சம்பவங்கள் நிகழும்ன்றது வந்து நான் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஸோ என்ன மாதிரி சிந்தனைகள் நீங்க மனதுல நீங்க ஏற்படுத்திக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹாப்பனிங்ஸ் நடக்கும். இதை MS உதயமூர்த்தியா தான் சொல்லியிருப்பாரு. ஒரு முறைக்கு 1000 முறை நான் யோசிச்சு பார்த்துட்டேன், நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல சிந்தனைக்கு ஈடு இணை இல்லை அப்படின்ட்டார். ஸோ நம்ம புது வருஷம் பராபவ ஆண்டு வந்தாலுமே நம்ம எண்ணங்கள் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம என்ன விஷயங்கள் போடுறோமோ அதுதான் மேக்னெட் வேவா கன்வெர்ட் ஆகி இந்த பிரபஞ்சத்தில் போய் திரும்ப நமக்கு வந்து யாரோ ஒரு வெல்விஷர் மூலம் திரும்ப நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே ஃபைன் சார். இப்போ இந்த பராபவ ஆண்டு, இந்த ஆண்டில் வந்துட்டு நியூமராலஜி பிரகாரம் வந்துட்டு ஹோல் இயரும் எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய கிரகத்துடைய பயிற்சி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நியூமராலஜி பேஸ் பண்ணி சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2026 ஒன்னாம் நம்பர் அமைஞ்சிருச்சு. இந்த தமிழ் நியூ இயரோட டேட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல டேட்ல அமைஞ்சிருச்சு. ஸோ இனி பாசிட்டிவ் வைப் தான் எல்லாமே இருக்கும். அந்த இண்டிவிஜுவலோட நம்ம இது பார்த்தீங்கன்னா அவங்களோட அனாலிசிஸ் பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் வரும். ஓகே. இப்போ என்னன்னா இப்போ நம்ம பொதுவாக பேசிட்டு இருக்கோம், நியூமராலஜி பற்றி பேசும்போது என்னன்னா அவங்களோட பிறந்த தேதிக்கும் அவங்களோட பெயருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்றது தான் இது. ஆனால் பொதுப்படியாக பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இந்த பிகினிங் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே சார். இப்போது இந்த இயரில் தமிழ் வருடத்தினால அதை நான் கேட்குறேன். இந்த பராபவ ஆண்டில் வந்துட்டு லக்கி நம்பர், ஆகாத நம்பர் அப்படின்னு நம்ம வந்துட்டு பொதுவாக நம்ம சொல்லிட முடியுமா? மக்களுக்கு எதை எடுத்துக்கலாம், எதை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? அது என்னன்னா அந்த இண்டிவிஜுவலோட ஒர்க்கிங்ஸ் போடும்போது தான் நம்ம அறிய பண்ண முடியும். ஓகே. பொதுவாக இந்த வருஷம் லாஸ்ட் இயர் விட கண்டிப்பாக பெட்டராக இருக்குன்றது எங்களோட கணிப்பு. ஓகே சார். 2026 நல்லா இருக்கும். திரும்ப நான் அதே சொல்கிறேன், தமிழ் நியூ இயரும் ஸ்டார்ட் ஆகிறதுமே புதன் கிரகத்தில் ஆரம்பித்து சூரியனில் முடியுது. ஏன்னா புதன் வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டடான பிளானட். உங்களை முதல் கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு என்னன்னா அந்த கூட்டு எண் 1ன்றது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பிரைமரியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இதை நீங்க நம்பி உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம வழக்கமா நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு என்ன பண்ணுவோம், காலையில கனிகளை நம்ம பார்க்கறது, அதுக்கு பிறகு நாணயங்கள் பார்க்கறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நீர்நிலைகள் இருக்க இடத்துக்கு போறது, இது மாதிரி சில விஷயங்கள். ஏன்னா அந்த வருஷம் ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்றோமோ அந்த தாக்கம் வருடம் முழுக்க இருக்கும். ஓகே. ஸோ அந்த டே வந்து வெரி ஹாப்பியாகவும் நம்ம மைண்டுக்குள்ளே ரீசெட் பண்ணிக்கிட்டு ஒரு நியூ ஸ்டார்ட் மாதிரி நீங்கள் மைண்டில் முதல் திங்க் பண்ணிக்கிட்டு அந்த பாஸ்ட் பற்றி ரிக்ரெட் எல்லாமே நீங்கள் எடுத்துருங்க. பாஸ்ட் ரிக்ரெட் வந்து என்னென்னா எதையும் நீங்கள் ரிமைண்ட் பண்ணி எதையும் மாற்ற முடியாது. பட் ப்ரெசென்ட் நம்ம வந்துட்டோம். ப்ரெசென்ட்டில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எதையும் என்னால் சாதிக்க முடியுன்ற அதுக்கு உண்டான தகுதியில் வளர்த்துக்கிட்டு தான் போகிறோம். ஏன்னா நம்ம இது கண்மூடித்தனமாக போகல, அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷனோ அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கிட்டு நம்ம போகும்போது என்னென்னா சில விஷயங்கள் நம்ம காத்திருக்கும். அதுதான் மேஜிக். ஏன்னா மிராக்கிள்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு உண்டான பலன் கிடைக்கிறது ஆர்டினரி. இதுக்கு மேலே நமக்காக இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் நம்பிக்கையோடு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசென்ட்டில் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட ஒரு இடத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்புறம் பாஸ்ட் பற்றி தயவுசெய்து எந்த ஒரு ஃபியர் வேண்டாம். இது ரெண்டுமே உங்கள் இமேஜினேஷன் தான். ஏன்னா நீங்கள் கற்பனையில் தான் வரீங்கன்னா அது வந்து ஃபிசிக்கலாகவும் ஆஸ் வெல் ஆஸ் உங்களோட மென்டலாகவும் அது பாதிக்கும். ஸோ அதனால பாஸ்ட் பற்றி நம்ம எந்த ஃபியரும் வேண்டாம். இதை பாரதியார் அருமையாக சொல்லியிருப்பார். என்னன்னா, இரண்டும் பயமும் கவலையும் நம்மளை துரத்துமா. அது ஒரு தெருநாயின் மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஏன் துரத்துதுன்னு தெரியாது, ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு நிமிடம் நிமிடம் அது திரும்ப போயிடும். ஸோ இதை நான் நிறைய இன்டர்வியூ நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த 3 கான்செப்ட் எனக்கு அதாவது பாஸ்ட் பற்றி நோ ரிக்ரெட், ப்ரெசென்ட்ல வித் ஃபுல் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஃபியூச்சரை பற்றி நோ ஒரி நோ ஃபியர். இந்த 3 நம்ம ஃபாலோ பண்ணி இந்த வருஷத்துல ஃபாலோ பண்ணுவோன்னு ஒரு நியூ இயர் ஓத்து மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். கண்டிப்பா எடுத்துக்கிட்டு நம்மளோட லைஃப்ல நமக்கு உண்டான விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் வந்து எந்த நேரத்தில் என்ன அட்டாச் பண்ணும் அப்படின்னு முதல்ல நம்ம வந்து பாசிட்டிவ் வைப்பை நமக்குள்ள கொண்டு வந்துடும். இதுதான் இதோட மெயின். ஓகே சார், அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக நம்மளுடைய நேயர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. சார், அடுத்ததாக நீங்கள் வந்துட்டு ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க அண்ட் ஒரு நல்ல
இதில் டெஸ்டினேஷன்லலாம் இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பிஸியாகவே இருந்திருக்கும். எப்படி வந்துட்டு இதில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆனது எப்படி சார்? அது ரொம்ப எனக்கு உள்ளே இருக்கிற ஒரு கேள்வி. ஆச்சரியம். இது என்ன, இது வந்து எனக்கு பர்சனலாக அப்ளை பண்ணி நிறைய மிராக்கிள்ஸ் நிறைய மேஜிக்லாம் நான் பார்த்ததுனால ஓகே எனக்கு அப்ளை பண்ணி ஒரு 30 இயர்ஸ் பேக் இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஸோ இது ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் நான் என்னோட கிளையன்ஸுக்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஓகே ஸோ நான் ஆஃபீஸ் பேங்க் போயிட்டு இருந்தாலுமே எனக்கு ஆஃப்டர் பேங்கிங் ஹவர்ஸ் நைட்டு 11-12 வரைக்கும் கூட நான் பார்ப்பேன். ஓ ஆனால் அதில் என்ன ஆச்சரியம்னா அந்த 11-12 வரைக்கும் பார்த்தாலுமே எனக்கு அந்த டயர் வந்து ஒரு டயர்டாக இருக்காது, ஒரு பேட்டரி ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா சப்ஜெக்ட் அந்த மாதிரி. ஓகே ஏன்னா சில கிளையன்ஸ் வந்து அவங்களோட ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன அப்ரோச் பண்ணதை 9-9:30 தான் வருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு உட்காந்து நைட் 12 வரைக்கும் கூட பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போயிட்டு இருப்பேன். ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கை நம்ம பண்ணணும். இப்போ வந்து நம்ம டோட்டலாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம வந்து இந்த நியூமராலஜி கன்சல்டன்சி ஆன்லைனும் பண்ணிட்டு இருக்கோம், ஆஃப்லைன்லையும் நம்ம பண்ணிட்டு ஓகே சார், நான் கேட்கணும்னு நினச்சேன். அதாவது எப்படி நீங்கள் இப்போ வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. ஓகே, அப்போ வந்துட்டு ஆன்லைன்லேயும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கோம். அப்ராட் அப்பாயின்மெண்ட். கிளையன்ஸ் எனக்கு பார்க்குறவங்க வந்து டோட்டலாக ஆன்லைனில் அவரோட டிஸ்கஷன் நம்ம எல்லாமே ஜூமில் பேசிக்கிறோம். ஓகே தென் அவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாங்க, நான் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்கு நான் அதை ஃபார்வர்ட் பண்ணுற மெயில் அனுப்புகிறேன். ஓகே ஆஃப்லைன் கிளையன்ஸும் எனக்கு நேரில் வராங்க, என்னோட ஆஃபீஸ் வந்து பார்க்குறவங்க அதுவும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைன் ஃபைன். ஓகே சார், இப்போ வந்துட்டு நம்ம பர்த் டேட் வந்துட்டு நம்ம கையில் இல்லை. ஆமா. இப்போ வந்துட்டு இன்னைக்கு ஒரு We cannot குழந்தை change anything. எஸ் எஸ் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த டேட் அந்த நம்பர் வந்துட்டு நம்மளால மாற்ற Fixed அது. முடியாது. எஸ் அண்ட் நம்ம பேர் வைக்கிறது வந்துட்டு நம்ம அப்பா அம்மா இல்லை அவங்க இதை தெரிஞ்சு வைக்கலாம். இல்லை சில பேர் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களே நேமை மாற்றிக்கணும் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த ரெண்டில் எப்படி எந்த நம்பர்ஸ் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும் சார்? சப்போர்ட் பண்ணும். கரெக்ட், நல்ல கொஷின் இது. இப்போ பேசிக்காக நம்ம எடுத்துப்போம் என்னன்னா, இப்போ நம்ம ஃபியூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கு. ஆ ஏன்னா இதை எப்படி கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கலான்றது. ம் இப்போ இதுக்கு நிறைய ஆர்ட் இருக்கு பொதுவாக. ஓகே இப்போ இதில் மெயினாக நம்ம பார்க்குறது வந்து ஜோதிட கலை, ம் அஸ்ட்ராலஜி தான் எல்லாருமே நம்ம பார்க்குறோம். இதை பேஸ்ட் ஆன் ஹாரோஸ்கோப். ம் இப்போ இண்டிவிஜுவலோட ஹாரோஸ்கோப்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதர் பிறக்கும்போது ஒரு குழந்தை இந்த உலகத்தில் ஜனிக்கும் போது வானமண்டலத்தில் என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் பிளானட் இருந்ததோ ம் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எழுத்து வடிவமாக கொடுக்கறதா ஜாதகம். ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜிட்டு உங்களோட ப்ரெசென்ட்டோட திசாபுதியோ கிரகநிலை பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுவார். ம் இப்போ என்ன உங்களோட டைம் ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கான்னு நம்ம சொல்லுவார். ம் ஸோ ஃபேவராக இருக்கும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கும், அன்ஃபேவராக இருக்கும்போது ஃபீல் பண்ணுறோம். ம் பட் இது என்னென்ன காலச்சக்கரம் சொல்லும் போது என்னென்ன மேலே இருக்கிற சக்கரம் கீழே வரும், கீழே சக்கரம் மேலே வரும். ம் ஸோ எல்லா மனிதர்களுக்கும் ஏற்றத்தாழ்வும் மாறிக்கிட்டே தான் இருக்கும், வாழ்வும். ம் ஆனால் தான் தமிழ் நியூ இயரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த April 14th நம்ம அதை சொல்ல வந்தோம் என்னென்னா, ஓகே மாம்பழம் வேப்பம்பூ ம் இது கலந்து சாப்பிடும். ஏன்னா எதையுமே நம்ம தாக்குறோம். ஏன்னா நம்ம எந்த ஒரு நமக்கு மேலே இருக்க சுப்ரீம் பவர்ட்ட வந்து எனக்கு கஷ்டத்தையே கொடுக்காது நம்ம வேண்ட முடியாது. ம் கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த தாங்குற சக்தியை கொடு, அந்த Correct. அந்த பவரை கொடுன்னு தான் நம்ம கேட்க முடியும். ஏன்னா எல்லா கடவுளுக்கே சோதனை வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மனிதர்களுக்கு வந்து இது சாதாரணம். ஸோ நமக்கு அந்த ஸ்ட்ராங் மைண்டும் வில் பவரும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கேஷுவலாக எடுத்துக்கும். அஸ்ட்ராலஜி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 90% பீப்புள் அஸ்ட்ராலஜி தான் பார்க்குறாங்க. இப்போ ஸோ அவங்க என்னென்னா, உங்கள் டைம் ஃபேவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை செய்ய சொல்கிறாங்க, அன்டைமாக இருக்கும்போது அதை வந்து நீங்கள் அந்த விஷயத்தை பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 ராசிக்கு 2 வருஷம் கணக்கு பண்ணிங்கன்னா 30 வருஷத்துக்கு ஒரு ரூபாய் 7 சனி வரும். ம் அப்போ ஒருத்தர் 60 வயசு கிராஸ் பண்ணியிருக்காருன்னா 15 வருஷம் 7 சனி வந்திருக்கும். ம் இதை தவிர அர்த்தம சனி, அர்த்தாசம் சனின்னு நிறைய விஷயங்கள் வரும். ம் இப்போ இந்த விஷயங்கள் வரும்போது நம்ம எல்லா விஷயங்களுமே நம்ம ஐடியலாக செய்யாமல் இருந்தோம்னா நம்ம எதுவும் சக்ஸஸ் பார்க்க முடியாது. நிச்சயமா சார். ஆமாம், ஆனால் இது உண்மை. அதாவது கிரகங்கள் உங்களை பாதிக்குமா சோதிக்குமானா இது உண்மை. ஓகே ஆனால் இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிற வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு புலப்படுது. ம் அப்போ நான் சொல்ல வந்த விஷயங்கள் என்னென்னா, அஸ்ட்ராலஜின்றது வந்து மேஜர் பீப்புள் பார்க்குறாங்க, அவங்க கிரகநிலையை சொல்கிறாங்க, ம் அதில் பெரிய தீர்வு சொல்கிறதில்ல. ம் இது பாதிக்கும்னா பாதிக்கும், ம் இது உண்மை. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிற வழி நம்ம அடுத்ததை சொல்ல போகிறோம். ஓகே இப்போ அடுத்தது பாம்ஸ் ட்ரீ பார்க்குறோம். பாம்ஸ் ட்ரீ கைரேகை. ம் கைரேகை என்னென்னா, கடந்த காலத்தை பற்றி பார்க்கும்போது வெல் அக்யூரசி வருது. ம் நிகழ்காலத்தில் பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேகைகள் வளர்ந்து கொண்டே மாறிக்கொண்டே இருக்கிறதுனால ம் அக்யூரசி வரலன்னு நம்ம அதையும் இப்போ மெயினாக எடுத்துக்கல. ஓகே இப்போ நியூமராலஜின்றது தான் இப்போ நம்ம எடுத்து பேச போகிறோம். இது சயின்டிஃபிக் நியூமராலஜி. ம் இந்த சயின்டிஃபிக் நியூமராலஜி எந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை டே டு டே லைஃப்லேயே நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணுறோம். ஓ ப்ராக்டிஸ் இது சில ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் பண்ணுற விஷயங்கள். இப்போ அந்த விஷயங்கள் தான் ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ண போகிற விஷயங்கள். இப்படி நீங்கள் கிரகங்கள் இதெல்லாம் சொன்னீங்க, அதோடைய இது உண்மை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு டவுட் வருது சார். என்ன அப்படின்னா, கிரக பயிற்சி மாறும். நீங்கள் சொன்னீங்க சனி பயிற்சினா 15 இயர்ஸ் அப்படி இருக்கும், அப்போ பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. அப்படிங்கும்போது சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி, ராகு இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அப்போது நம்பர்ஸ்க்கும் வந்துட்டு கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாக்கம் நமக்கு இருக்குன்றது உண்மை. ஈவன் யாராக இருந்தாலுமே அந்த தாக்கம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ நம்மளோட கிரகங்களோட செல்வாக்கை நம்ம வாங்கிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தாக்கம் இருந்தாலுமே நம்மளை பலப்படுத்திக்கிறோம். இப்போ இப்படி சொல்லலாம், இப்போ நம்மளை ஒருத்தர் வந்து ஒரு கல்லை எடுத்து எறிகிறாருன்னு வச்சிங்கன்னா, நம்ம கையில் ஒரு ஷீல்டு கேடயம் இருந்தால் கல்லெடுத்து எறிகிறாரு, இது விதி. அந்த அதிர்வுகள் இருக்கும்போது பாதிப்பு இருக்காது. ஸோ நாம் கவனமாகவும் இதை எப்படி அந்த பீரியட் ஹேண்டில் பண்ணணும் நம்ம மனதுக்குள்ளேயே ஒரு எண்ணங்களை வளர்த்திட்டு ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை காத்துக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன உங்களுக்கு எப்படி உதவி பண்ணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆங்கில தேதியின் அடிப்படையில் தான் இதை பேசுகிறோம். இப்போ இந்த கேள்வி நமக்கு வரும், ஏன் ஆங்கில தேதியின் அடிப்படையில் தான் நம்ம இதை பேசணுமா, இல்லை ஆங்கில தேதி அல்ஃபபெட்ஸில் தான் நம்ம பண்ணணுமா அப்படின்ற கேள்வி வரும். ஆமாம் சார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு காமன் லாங்குவேஜ். இது இன்டர்நேஷனலாக வந்து எல்லாருக்கும் யூனிஃபார்மாக. ஏன்னா இப்போ நீங்கள் தமிழ் கேலண்டர் எடுத்தோம்னா அது 32 தேதி கூட வரும். இப்போ தெலுங்கு, மலையாளம் அவங்க மதர் டங்கில் ஒவ்வொரு கேலண்டர் இருக்கும். அதில் நியூமரிக்கல் வேல்யூ போட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது யூனிவர்சலாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ இதில் வந்து பித்தாகரஸ், செல்டியன் நிறைய நியூமராலஜி நிறையா இது இருக்குது. இதில் வந்து காமனாக இன்டர்நேஷனல் எடுத்துக்கிற விஷயங்கள் வந்து செல்டியன் விஷயம் தான் நமக்கு ஃபேவராக வந்திருக்குது. எல்லாமே அதை தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். யூனிஃபார்மிட்டிக்காக இதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஆங்கில தேதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச தேதி எத்தனை இருக்குது? ஆங்கில தேதி 31, 31. இப்போ இதை மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 31 தேதியில் பிறக்கிறாங்க எல்லாருமே. உலகத்தின் எந்த மூலையில் பிறந்தாலும் 31 தேதியில் பிறக்கணும். இப்போ மேலோட்டமாக பார்த்தா 31 விதமான மனிதர்கள் இங்கே எல்லாருமே இருக்கும். நீங்கள், நான், அவர், சார் எல்லாமே இருக்கும். 31 மனிதர்கள் இங்கே இருக்கும். இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா 31 விதமான மனிதர்களை வந்து இதை ஷார்ட் பண்ணுறோம். எப்படி ஷார்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 31 ஆங்கில தேதியில் பிறந்தவங்கள 1-10-19-28 இதை நீங்கள் வந்து ஹரிசானலாக எழுதிக்கலாம், ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக. 1-10-19-28 இதுக்கு கீழே என்ன எழுதுறீங்கன்னா 2-11-20-29 அதை 9 ஆட் பண்ணுறீங்க. 1, 10, 19, 28, 2, 11, 20, 29, கீழே 3, 13, 12, 21, 30 இப்படி எழுதிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே கடைசியில் என்ன வரும்னா 9, 18, 27. இப்போ என்னென்னா 31 விதமான மனிதர்களை 9க்குள்ளே அடக்கிறோம். எப்படி அடக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1, 10, 19, 28 ஆரம்பத்தில் என்ன வருது? ஃபஸ்ட்டு என்ன வருது? 1. இப்போ அப்படியே நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து வெர்டிகலாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 வந்து 9 வரும். அப்போ 31 விதமான மனிதர்களை 9க்குள்ளே அடங்கிடுறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள், 31 விதமான மனிதர்கள் 9 மனிதர்கள் ஆயிரும். இப்போ 1, 10, 19, 28 பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 1ல் வந்துடுறாங்க. 1. ஸோ தே ஆர் ஆல் 1. நீங்கள் 19 பிறந்ததாலும் சிங்கிள் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1 தான். அப்போ என்னென்னா 1, 10, 19, 28 பிறந்தவங்க மாதிரியே இதை ஃபுல் லென்த் நீங்கள் வந்து 1 to 9 வந்துடுது. இப்போ என்னென்னா கிரகங்கள் 9, மனிதர்களும் 9 அப்படியே இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிடுது. இப்போ கிரகங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி, 9 செவ்வாய். அப்போ எந்த மனிதர்கள் எடுத்தாலும் இந்த 9 கிரகத்துக்குள்ளே அடங்கிடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீ ஒருத்தர் 31 பிறந்திருந்தா 3, 1, 4 ராகு கிரகம். அப்போ எல்லா மனிதர்களும் ஒரு கிரகத்தின் ஆதிக்கத்தில் தான் பிறக்கிறோம். இப்போ இதில் ஒரு சந்தேகம் வரும், நீங்கள் குறிப்பிட்ட நேரம் தாண்டி பிறந்துட்டா அந்த எண்கள் மாறுமா? ஏன்னா இதில் நாளிகை மாறும். இந்த இதில் ஜோதிட கலையில் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் இரவு 11:59 மணிக்கு 12 மணிக்கு ஆரம்பிக்குது. திரும்ப அந்த நாள் முழுக்க 11:59 வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நாள் தான். இந்த நாளுக்குள்ளே நீங்கள் எந்த டைம் பிறந்திருந்தாலும் அதே தான், அந்த குறிப்பிட்ட தேதி தான். ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 சூரியன், 2 இந்த ஆர்டரில் வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ 1ஆம் தேதி பிறந்தவங்க வந்து சூரியன் ஆதிக்கத்தில் பிறக்கிறாங்க. இப்போ இவங்களோட பேசிக் குவாலிட்டிஸு, இவங்களோட டெம்பர்மெண்ட்டு, இவங்களோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பேசுவோம். ஏன்னா இதை பற்றி பேசணும்னா ரொம்ப லென்த்தியாக போய்டும் இன்டர்வியூ. ஸோ இப்போ 1, 2, 3, 4, 6, 9 வரைக்கும் 9 பேரும் 9 அந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தன்மை இருக்குது. இப்படி நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வேல்யூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் வேல்யூஸும் இருக்குது, அதே நேரத்தில் சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸும் இருக்குது. இப்போ நான் அதை சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போது நான் மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்க விட முதல்ல இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு என்ன கேலிபர், என்ன பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத முதல்ல நான் தெரிஞ்சுக்கும் போது தான் நல்ல விஷயங்களை வந்து நான் வந்து மென்மேலும் நான் வந்து ஃப்ளரிஷ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எனக்கு இருக்க மைனஸ் பாயிண்ட்டை நான் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே சார், இப்போது வந்துட்டு கிரக பயிற்சி ஆகும்போது இந்த நம்பர்ஸும் சேஞ்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட். இல்லை, அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் கிரக பயிற்சி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, இந்த கிரக பயிற்சி அப்போ நீங்கள் கேட்குற மாதிரி டைம் அன்ஃபேவராக வருதுன்னா ஒன்றுக்கு இன்டர்ரிலேட்டட் தான். அந்த பாதிப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன், இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுறீங்க. இப்போது விதின்றது என்னென்னு பாருங்களேன், விதிப்படி போகிறவங்கள பெருசாக பாதிக்கும். இப்போ விதிப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிலில் வந்து இப்போ வெளியே வெயில் பயங்கரமாக வெயில் இருக்குது, இப்போ சம்மர், அதே மாதிரி மழை பெய்யுது. இப்போ நீங்கள் மழை பெய்யுதுன்றது உங்கள் விதி, நீங்கள் ரெயின் கோட் போட்டு மழையில் போகலாமே,
எஸ், அதே மாதிரி நீங்கள் ஒரு க்ளோஸ்டு வெயிலில் போனீங்கன்னா இந்த ஏசி போட்டு போனீங்கன்னா அந்த பாதிப்பு இருக்காது. கரெக்ட். ஸோ இது என்னென்னா விதிப்படி தான் போகணும்னு நினைக்கிறவங்க என்னென்னா அந்த மழையில் நனைஞ்சு சில குறிப்பிட்ட வியாதிகளை அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இது மாதிரி நம்மளோட ஐக்யூ இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஓகே எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது அப்படின்ற எண்ணங்களுக்கு வந்து நியூமராலஜி அதுதான் கொடுக்குது. ஏன்னா இந்த கிரகநிலை பாதிப்பில் வந்து உண்மைகள் வருமா, சில கண்டங்கள் வருமானா வரும். இந்த நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கும் போது என்னென்னா இது மைல்டாக போயிடும். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரகநிலை எப்பொழுதும் உங்களுக்கு பாதகமாக இருக்காது. சாதகமாக வரும்போது நீங்கள் இந்த எண்கணிதம் ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இது மிதமிஞ்சினே வெற்றியை கொடுத்துரும். எதை நீங்கள் வந்து விஷுவலாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கண் கூட அதை பார்க்கறதுக்கு கிரகங்கள் வழி பண்ணும். ஓகே. உங்களோட அன்லைக்கி நம்பர் வெஹிக்கிளை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் அன்லைக்கி டேட்டில் நீங்கள் அவசியமில்லாத நீங்கள் அதை முயற்சி பண்ணுவீங்க அந்த இடத்துல. அப்போ இது ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அப்போ அதிர்ஷ்டமான நாட்டில் திருமணம் பண்ணுறது தான் மேரேஜ் கம்பேட்டிபிலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அன்லைக்கி டேட்டில் மேரேஜ் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? அப்போ என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் போது என்ன வந்தோடனே என்னை நீங்கள் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறீங்க. அண்ட் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை நேமோ தெரியாது. நான் வந்ததுக்கப்புறமும் எங்கிட்டையும் சொன்னீங்க. அது எப்படி சார்? 9 days லீவ் எடுத்துங்க. ஒரு 9 days சிக் லீவ் போடுங்க. சிக் லீவ் போட்டுட்டு திரும்ப எகைன் ஜாயின் பண்ணது நான் சொல்கிற லக்கி டேட்டில் ஜாயின் பண்ணேன். இது எத்தனை பேருக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஸோ அவருக்கு யார் ப்ராப்ளம் பண்ணாரோ அவரும் ட்ரான்ஸ்ஃபரில் போயிடுவார், அல்லது இவருக்கே ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிடும். ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துரும். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.